நான் பாட்டு என் குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் விட்டா போதுங்க, நான் ஓடுவேன். ஆனால் என்னை ஓட முடியாதபடிக்கு, என்னை வாழ முடியாதபடிக்கு என்ன செய்கிறாங்க, எனக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் பண்ணாங்க ஞாபகம் வருது, எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் பண்ணாங்க ஞாபகம் வருது சொல்லி நீங்கள் ஒரு நினைவு இருக்குல்ல, நீங்கள் யாரை நினைவுபடுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களால் அந்த பிரச்சனை எதிர்கொள்ள முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். எபிரேய நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 3வது வசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுது பாருங்களேன். வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில விபரீதங்கள் நடக்கிறப்ப, உங்க வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள் வருகிற போது நீங்க யாரை நினைக்கணுமா? ஒருத்தர் ஓடி ஜெயிச்சார், அவருக்கு விரோதமான விபரீதங்களை செஞ்சாங்க, அவரை பயங்கரமா காயப்படுத்தினாங்க, அவரை கொடுமை செய்தார்கள், ஆனா அவர் ஓடி முடிச்சார். ஆகவே ஓடி தோத்து போன நபர்களை நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களால ஓட முடியாது, இருக்கிற பலனை நீங்க இழந்துருவீங்க. உங்க வாழ்க்கையில பாதிப்புகள் வருகிற போது ஓடி ஜெயித்த அவரை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் ஜெயிச்சிருவீங்க.